விநாயக பெருமானே போற்றி. மாதா பிதா குரு தெய்வம். எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த குருமார்களையும் என் பெற்றோர்களையும் என் குலதெய்வத்தையும் வணங்கி நான் இன்னைக்கு துலாம் ராசி 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேனுங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் எங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். நிச்சயம் நமக்கு நல்லதே நடக்குமுங்க. இப்ப இந்த 2026 வருஷத்துல துலாம் ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துடலாமுங்க. இப்ப இந்த துலா ராசியோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சுக்கிர பகவானுங்க. இவருக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் அந்த இடத்தோட அதிபதியா இருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் கஞ்சனூர்ல நவகிரகத்தோட ஸ்தலமா விளங்குதுங்க. இப்போ நம்ம இந்த துலா ராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல்ல எடுத்ததுமே உங்களுடைய ராசிக்கே குரு பகவானுடைய பார்வை விழுகுதுங்க. அதனால உங்களுக்கு எல்லாமே தொட்டதெல்லாம் நல்லது நடக்குமுங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க. எந்த காரியம் எடுத்தாலும் நன்மையாவே நடக்குமுங்க. ஆனா அதே ஒரு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப அகலக்கால் வச்சு எதையும் செஞ்சிடக்கூடாதுங்க. ஏன்னா அதே ஸ்தானத்தை கேது பகவானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அகலக்கால் வச்சு எதையும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இந்த இடத்துல சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஜூன் வரைக்கும் ஒரு பலன், அப்புறம் ஜூனுக்கு மேல ஒரு பலன், அதுக்கு முன்னாடி மார்ச் வரைக்கும் ஒரு பலன், அந்த மாதிரி எல்லாம் குரு பகவான் மாறி மாறி வர்றாருங்க. மிதுனத்துல கொஞ்ச நாள் இருப்பாரு, அதுக்கப்புறம் கடகத்துல உச்சமா இருப்பாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில இருப்பாருங்க. இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பாத்திரலாமுங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, மூணாம் 7ஆம் பார்வையா மூணாம் பாவத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு சகோதர வழியில நல்லது நடக்குமுங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது பிரிவினைகள் அந்த மாதிரி யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒட்டுறவா ஒரு ஒற்றுமையை கொடுக்குமுங்க. அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த இதையெல்லாம் நீங்க ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமான ஒரு நல்ல முடிவுக்கு வந்துருமுங்க. அதுக்கப்புறம் நகை, இந்த மாதிரி ஆபரணங்கள் ஏதாவது அடமானத்துல இருக்கு அப்படின்னா அந்த நகைகள் எல்லாமே திருப்பிக்கலாமுங்க. அதுலேயும் ஒரு நல்ல விஷயத்த பண்ணலாமுங்க. அதுக்கப்புறம் உங்க முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இது இருக்குமுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ யாராவது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான வெற்றியை கண்டிப்பா கொடுக்குமுங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜூன் மாசத்துக்கு மேல அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவகத்தை குரு பகவான் பாப்பாருங்க. இந்த நேரத்துல உங்க குடும்பத்துல புதுசா ஒரு உறவு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகணும், அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் ஆகணும், இல்ல உங்களுக்கே திருமணம் ஆகணும் அப்படின்னாலும் புதுசா ஒரு உறவு உங்க குடும்பத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் குழந்தைகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்கு மிகச்சிறந்த காலகட்டமா இது இருக்குதுங்க. அப்புறம் பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, அந்த விஷயமா இப்ப பூர்வீகத்தை ஒரு வித்து நம்ம வேற சொத்துக்கள் வாங்கிக்கலாம், அந்த மாதிரி யாரும் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறீங்க, அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குமுங்க. நீங்க விற்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது விற்பனை ஆகிறதுக்கும், புதுசா ஒரு சொத்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சொத்துக்களை வாங்குறதுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டமா இருக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ தொழில் ரொம்ப முக்கியமுங்க. உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. இந்த தொழில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குமுங்க. ஏதாவது வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும், இல்ல ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல ப்ரமோஷன் நீங்க நினைச்ச மாதிரி
கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அப்புறம் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு இது ஜூன் மாசத்துக்கு மேல கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வரும். இப்போ பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 10ல குரு வந்துச்சுன்னா அது உத்தியோகத்துக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல குரு உச்சமா இருக்கிறாருங்க. முதல்ல பூச நட்சத்திரத்திலையும் அதுக்கப்புறமா புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இது குருவோட நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம், புத பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள்ல அவர் பயணிக்கிறதுனால கண்டிப்பா இது ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்குமே தவிர ரொம்ப வேதனையான விஷயங்களை கொடுத்துறாது. வேலையில சிறு சிறு மாற்றங்கள் வரும், அவ்வளவுதான். அது ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும், ஏதாவது தொழிலவே இது பண்ணிரும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. நம்ம எல்லாமே பாசிட்டிவாவே நினைப்போம். கண்டிப்பா அது ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்குமுங்க. இதனால ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தாலும் இல்ல வேலையை விட்டு நின்னாலும் வேற ஒரு நல்ல வேலைக்கு உங்களை கண்டிப்பா கொண்டு போய் உட்கார வச்சிருமுங்க. இந்த பாயிண்ட்டை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். அதனால இது நல்ல விஷயத்தை தான் உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்குங்க. இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க. இப்ப வீடு, வண்டி, வாசல், வாகனம் இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் ஒரு நல்ல வீடு வாங்கிக்கலாம், ஒரு வாகனம் வாங்கிக்கலாம். உங்க சுகஸ்தானம் நல்லா இருக்கு. ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறவங்க, முக்கியமா இந்த தொடை, கால்வலி, மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருமுங்க. கண்டிப்பா முதல்ல இருந்த வேதனைகள், வலிகள் எல்லாம் இருக்காதுங்க. அந்த வலியெல்லாம் தீருமுங்க. அதை நீங்க தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டாக்டரோட அறிமுகம் கிடைக்கும். அது மூலியமா நமக்கு இந்த வலிகள், இந்த நோய்கள் குணமாகிறதுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பா அமையுங்க. இப்போ ஜாதகத்துல என்னதான் ராசி பலன்ல இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிட்டாலும் கூடி நம்மளுடைய முயற்சிகளும் அதற்கான வழிகாட்டுதலும் அந்த வழியில பயணிப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க. அவங்க சொல்லிட்டாங்க அதனால எல்லாமே அப்படியே நடந்துரும்னு நம்ம நினைச்சிட முடியாதுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, உங்க குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள், யாராவது உங்க குழந்தைகளோட, உங்க பசங்களோட, உங்க பிள்ளைகளோட பேச்சுவார்த்தை இல்லாம மன சங்கடத்துல, மனக்கலக்கத்துல இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு சுமூகமான உறவுகள் வருமுங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதனால பெத்தவங்க ரொம்ப சந்தோஷமாவே இருக்கலாமுங்க. இன்னொரு விஷயத்த நான் அழுத்தமா சொல்லிக்கிறேனுங்க. இது என்னதான் நம்ம இந்த ராசி பலன் சொன்னாலும் இது பொதுவான பலன்கள் தான், சரிங்களா? இப்போ துளாராசிக்காரர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கோடிக்கணக்கான பேருக்கும் இப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. அவங்க ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்திகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அப்போ உங்க ஜாதகத்தை நீங்க பக்கத்தால இருக்கிற ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு உங்களுக்கு உண்டான விஷயத்த நீங்க பார்த்துக்கணும். ஆனா பொது பலன்களா பார்க்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் 85% நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வாய்ப்பையும் கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. பண வரவு நல்லா இருக்கும், நகை நட்டுகள் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும், வீடு வாசல் வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்து குழந்தைகளோட மேற்படிப்பு, அவங்களோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறது, அவங்களோட படிப்பு ஆகட்டும், வேலையாகட்டும், திருமணம் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பா அமையுமுங்க. ஆனா நீங்க கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதே பிள்ளைகளோட விஷயம் தானுங்க. ஏன்னா அந்த 5ஆம் பாவகத்துல ராகு பகவான் பயணிக்கிறதுனால மார்ச் வரைக்குமே வாக்கியப்படி அங்க சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தைகளை நீங்க ரொம்ப கண்காணிக்க வேண்டியது ரொம்ப அவசியமுங்க. அவங்களோட படிப்பு விஷயத்திலையும் இந்த படிப்பு எடுத்தா இவங்களுக்கு நல்லபடியா வேலை கிடைக்குமா, நம்ம குழந்தைங்க நல்லா படிக்குதா,
நம்மளோட குழந்தைகளோட நடவடிக்கை சரியா இருக்கா, நம்ம குழந்தைகளோட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் நீங்க கண்காணிச்சு போகும்போது நல்லது நடக்கும். அதனால அதுலயும் நீங்க கவனமா இருக்கணும். ரெண்டாவது, பூர்வீக சொத்துக்கள். இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்லையும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பத்திரத்தை அடமானம் வைக்கிறது, கையெழுத்து போடுறது, இதுலையெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்குங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்கு அவசியம் போவீங்க. அதுக்குண்டான காலகட்டம் தான் இந்த குரு 2026வது வருஷத்தோட. ரொம்ப வருஷமா நாங்க போகலிங்கம்மா, எங்களால போகவே முடியல, 2-3 வருஷம் ஆச்சுங்கம்மா, எங்களால குலதெய்வத்து கோயிலுக்கு போக முடியறதில்ல அப்படிங்கிறவங்க எல்லாம் கூட இப்ப போவீங்கங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல குரு பகவான் வந்து நல்ல ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாருங்க. ராகு பகவான் வந்து உங்களுடைய 3ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால உங்க முயற்சிகள் எல்லாமே பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்து திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல இடத்துல இருந்து வரன் வரும், நல்ல திருமணம் முடியக்கூடிய காலகட்டம், புது உறவுகள் வரும். உங்களுக்கு உடல்நிலையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட அது நல்லாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இப்போ அமையுமுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது குடும்பத்துல பெரியவங்க அந்த மாதிரி இருந்தாங்க, வயசானவங்க ரொம்ப நாளா நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு இயற்கை ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குமுங்க. அதனால நீங்க அந்த விதத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கலாமுங்க. மற்றபடி உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதுங்க. இப்ப இத்தனை காலமா அஷ்டம குருவுல வந்து நீங்க படாத பாடு பட்டிருப்பீங்க இல்லைங்களா? அந்த அஷ்டம குருவுனால வந்த பாதிப்புகள் எல்லாமே இப்ப வரக்கூடிய குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பகவானுடைய பார்வை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நல்ல வளமான வாழ்க்கையும் கண்டிப்பா தருமுங்க. நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு எங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். நிச்சயம் நல்லதே நடக்குங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேனுங்க. என் பெயர் ராசி மலர்விழி, பொள்ளாச்சி. வணக்கமுங்க.